சுன்னத் தொழுது முடித்தவர்கள் சற்று முன் சஃபுகளில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீல். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முன்திரீன் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, ரஹமத் பொருந்திய மாதமாக இருக்கக்கூடிய இந்த அழகிய ஷஅபான் மாதத்தில் ரஹமத் பொருந்திய இரவாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இரவன்று, அதிலும் குறிப்பாக ரஹ்மத் பொருந்திய இரவாக இருக்கக்கூடிய இந்த நிஸ்ஃபு ஷாபானிலே அல்லாஹ்விடத்திலிருந்து ரஹ்மத்தை எதிர்பார்த்தவர்களாக அந்த ரஹ்மத்தாலனின் வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொண்டு இதன் மூலம் நம்முடைய வாழ்வில் ஹிதாயத் கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. இங்கிருந்து செல்லும் பொழுது ஒரு நல்ல முஃமினாக மாறி நாம் செல்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மஜ்லிஸின் மூலம் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. ஆமீன். உண்மையிலேயே நாம் ரஹமத் பொருந்தியவர்கள். இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருமே ரஹமத் பொருந்தியவர்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹுவின் வார்த்தைகளையும் அல்லாஹுவின் மீது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து திக்ர் செய்வதற்கும் அவனுடைய வீட்டிலே பாவ மன்னிப்பை கேட்பதற்கும் இபாதத்துகள் செய்வதற்குமே அல்லாஹ் நாடினால்தான் முடியும், இல்லையா? அல்லாஹ் நாடாமல் நாம் எந்த ஒரு அமலையும் செய்ய முடியாது. எனவே அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு வழியில் நாம் அல்லாஹுக்கு நெருக்கமாக ஆகிவிட மாட்டோமா? ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடாதா? ஏதாவது ஒரு வழியில் நம்முடைய ஈமானை பலப்படுத்த முடியாதா என்கிற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே உண்டு. என்கிற எண்ணத்தில்தான் நாம் இங்கு அவனிடத்திலே கையேந்தியவர்களாக, அவனை பற்றிய நினைவு கூறக்கூடியவர்களாக, அவனை பற்றிய செய்திகளையை நாம் கேட்கக்கூடியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குறிப்பாக இந்த நிஸ்ஃபு ஷஅபான், இந்த இரவை பற்றி பல்வேறு ஹதீஸ்கள் காண கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த இரவிற்கு இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4 விதமான பெயர்கள் இருப்பதாக கூறுகின்றார்கள். இந்த இரவிற்கு 4 விதமான பெயர்கள். அதுல முதல் பெயர் என்னன்னு சொன்னா லைலத்துர் ரஹ்மா, அதாவது ரஹமத் பொருந்திய இரவு. ரஹமத் பொருந்திய, ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த இரவிலே முதல் வானத்தில் இறங்கி வந்து என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என்கிற விஷயங்களை எல்லாம் நாம் ஹதீஸின் வாயிலாக காண்கின்றோம். எனவே அவன் ரஹமத்தை வழங்குவதற்கு நாடுகின்ற ஒரு இரவாக இருப்பதால் இந்த இரவிற்கு லைலத்துர் ரஹ்மா என்கிற ஒரு அழகான பெயர் உண்டு. அதே போல இந்த இரவிற்கு லைலத்துல் முபாரகா என்கிற ஒரு பெயரும் உண்டு. முபாரக், பரக்கத் பொருந்திய இரவு. நாம் இஷா தொழுகைக்கு முன்பதாக ஒரு யாசின் ஓதினோம். அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை நாடியவர்களாக, அந்த பரக்கத்தை அபிவிருத்தி தரக்கூடிய ஒரு இரவாக இருப்பதால் இந்த இரவிற்கு லைலத்துல் முபாரகா என்கிற பெயரும் உண்டு. அதே போல லைலத்து ஸக் என்ற ஒரு பெயரும் உண்டு. லைலத்து ஸக் அப்படின்னு சொன்னா
இந்த இரவில்தான் பல்வேறு விதமான விதிகளை அல்லாஹ் நிர்ணயம் செய்கின்றான், ஒரு சில சட்டத்திட்டங்களை அவன் மாற்றுகின்றான் என்கிற ஒரு அடிப்படை இருக்கும் பொழுது, அதாவது சீட்டு எடுக்கப்படும் இரவும் என்பதாக கூறுகிறார்கள். அதாவது யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் ஒரு நல்ல வாய்ப்புகளை தந்திருக்கின்றானோ அந்த வாய்ப்புகளுடைய லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பட்டியலை பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவதன் வழியாக, பரக்கத்தை கேட்பவர்களுக்கு பரக்கத் வழங்குவதன் மூலியமாக, எனவே இந்த இரவிற்கு லைலத்து ஷக் என்கிற பெயரும் உண்டு. அதே போல லைலத்துல் பராஆ என்கிற ஒரு பெயரும் உண்டு. லைலத்துல் பராஆ, இந்த இரவில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எண்ணற்ற நரகவாசிகளை நரகத்தில் இருந்து அவர்களை விடுதலை செய்து சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக இருப்பதால் இந்த இரவிற்கு லைலத்துல் பராஆ என்கிற ஒரு பெயரும் உண்டு. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த இரவை பற்றிய ஹதீஸ்கள் நாம் பல்வேறு விதமான ஹதீஸ்களை காண்கின்றோம். அதிலே ஒரு ஹதீஸ் இவ்வாறாக கூறப்படுகிறது: இதா கானத் லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் ஃபகூமு லைலஹா வசூமு யௌமஹா. நீங்க உங்களில் யாரேனும் ஒருவர் இந்த நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15வது பிறையை நீங்கள் அடைந்தீர்கள் என்று சொன்னால் அதனுடைய இரவில் நீங்கள் உங்களால் முடிந்தவரை நின்று வணங்குங்கள், அதனுடைய பகலில் முடிந்தால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். ஏன் ஃபயகூலு, அதாவது எதற்காக என்று சொன்னால் ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலஸ் ஸமாஇத் துன்யா. இந்த இரவில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரியன் மறைந்ததற்கு பிறகு முதல் வானத்தில் இறங்கி தன்னுடைய அடியார்களிடத்திலே ஒரு சில கேள்விகளை முன்வைக்கின்றான். என்ன கேள்விகள்? ஃபயகூலு அலா முஸ்தக்ஃபிருன் ஃபஅக்ரிஃபு. அதாவது என்னிடத்துல யாராச்சும் பாவ மன்னிக்கு கேட்கிறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? உங்களுடைய பாவங்களை நான் மன்னிச்சிடுறேன். அதே மாதிரி அலா முஸ்தர்சிகுன் ஃபஅர்ஸுகுஹு. இந்த இரவில் யாரேனும் என்னிடத்திலே ரிஸ்கை தேடக்கூடியவர்கள், உங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவையான அனைத்து ரிஸ்கையும் நான் வழங்க தயாராக இருக்கின்றேன். அதே போல அலா முப்தலன் ஃபஆஃபி. உடல் ஆரோக்கியத்தை, உடல் சிஹத்தை, பலா முசீபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை யாரேனும் என்னிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நீங்கள் யாரேனும் இருக்கிறீர்களா? நீங்கள் கேட்கக்கூடிய ஆஃபியத்தை உங்களுக்கு நான் வழங்குகின்றேன் என்று கூறிவிட்டு பிறகு அலா கதா ஹத்தா யுத்லி அல் ஃபஜ்ர். யாராச்சும் இருக்கீங்களா, யாராச்சும் இருக்கீங்களாங்கிற கேள்விகள் அல்லாஹ் நம்மிடத்திலே முன்வைக்கின்றான். ஆனால் இன்று நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் வழங்குவதற்கு நமக்கு தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் நாம் கேட்காமலே ரிஸ்க் தருகின்றான். நாம் அவனிடத்தில் எந்த உதவியும் நாடாமலே நமக்கு தேவையான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றான். நம்மை யாரிடத்திலும் கையேந்த வைப்பதில்லை, நம்மை யாரிடத்திலும் யாசகம் கேட்க வைப்பதில்லை, நம்மை அழகான கோபுரங்களில் வீட்டிருக்க செய்து நம்மளை அழகு பார்க்கின்றான். ஆனால் அவனிடத்தில் நமக்கான தேவைகளை நாம் கேட்பதற்கு நம்முடைய மனம் தயாராக இல்லை. இன்னும் குறிப்பாக நாம் இபாதத் செய்ய நாடினாலும் கூட இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இபாதத்துகள் செய்யக்கூடியதை தடுக்கக்கூடியவர்களும் அதற்கு ஆப்போசிட்டாக எதிராக பேசக்கூடியவர்களும் தான் இன்றைய காலத்தில் சர்வசாதாரணமாக உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்படி என்ன இந்த இரவுல நம்ம அமல் செய்ய போறோம்? இந்த இரவுல நம்ம என்ன அதிகமாக அமல் செய்ய போறோம்? ஒரு 3 யாசின் ஓதணும் இல்லையா? குரானுடைய வார்த்தைகள், அல்லாஹுடைய வார்த்தைகள், குரானுடைய கல்பு, குரானுடைய இருதயம் என்று அழைக்கப்படுகின்ற சூரா யாசினை 3 விடுத்தம், ஒரு தடவை இல்லை 3 தடவை ஓதணும் இல்லையா? குரான்ல ஒரு எழுத்து ஓதனா எத்தனை நன்மை தரேன்னு சொல்றான் அல்லாஹ்? 10 நன்மைகளை தரான். அப்ப சூரா யாசின்ல கிட்டத்தட்ட 3068 எழுத்து இருக்கு. அப்ப 3068 இன்ட்டு 3 போட்டீங்க அப்படின்னு சொன்னா 9204 எழுத்து வருது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை அப்படின்னா 3 யாசினுக்கு கிட்டத்தட்ட 92,000 நன்மை வந்துருச்சு. அதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஓதுனா குல்ஹுல்லா சூரா, குல்லூது பிரபில் ஃபலக், அஊது பில்லா, பிஸ்மில்லாலாம் சேர்த்தா. எனவே இதுல இருந்து நம்ம ஏதாச்சும் இதுல இருந்து ஒரு தவறான விஷயத்தை நம்ம எடுத்துக்க போறோமா? முதல் விஷயம், அல்லாஹுடைய கலாமை நாம் ஓதினோம், நம்மால் ஓத முடியவில்லை என்றாலும் ஓதுபவர்களுடைய ஓதலை நாம் கேட்டோம், சற்று அமைதியாக மௌனம் காத்தோம் இல்லையா? இந்த ஒரு அமல் செய்தோம். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அமல்கள் என்ன? அல்லாஹுவை பற்றிய விஷயங்களை, அல்லாஹ் எந்த அளவிற்கு நமக்கு
நம் நாடக்கூடிய விஷயங்களை தருவதற்கு ஏதுவாக இருக்கின்றான் என்கிற அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகளை பற்றிய பேச்சை நாம் பேசுகின்றோம். இதை செவிதார்த்து நாம் கேட்கின்றோம் இல்லையா? இது 2வது அமல். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போறது அல்லாஹ் அல்லான்னு சொல்லி நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச திக்கரா கொஞ்ச நேரம் உட்காந்து ஓத போறோம் இல்லையா? கடைசியா யா அல்லாஹ் ஏதாச்சும் எனக்கு ஏதோ ஒரு பாவ மன்னிப்பு நம்மளால் முடிந்தவரை அவனிடம் கேட்க தயாராக இருக்கின்றோம் இல்லையா? இந்த அமல்களில் நாம் என்ன விதத்தை கண்டுவிட்டோம்? இந்த அமல் செய்வதால் நமக்கு எப்படி பாவங்கள் நிகழும்? எனவே அன்பிற்கும் பிற கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களை பற்றி குர்ஆனிலே கூறும் பொழுது குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் என்பதாக கூறுகின்றான். குன்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், அதாவது மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று நம்மை கூறுகின்றான். ஏன் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மையான விஷயங்களை ஏவுகிறீர்கள், தீமையான விஷயங்களை தடுக்கின்றீர்கள். வ துமினூன பில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றீர்கள். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் நாம் நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்றோமா அல்லது தீமைகளை ஏவி நன்மைகளை தடுக்கின்றோமா என்பதை சற்று இந்த உலகம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, அவங்களுக்கு ஓத தெரியுதோ தெரியலையோ, தொழுக தெரியுதோ தெரியலையோ, அவங்களுக்கு தெரிஞ்ச இபாதத்துகளை பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்று மார்க்க அறிவுகள் பெருகிவிட்டனர், மார்க்க அறிஞர்கள் பெருகிவிட்டார்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் ஏராளமாக ஆகிவிட்டார்கள். ஆனால் யாருமே மார்க்கத்தை தெரிந்தவரை நீங்கள் அமல் செய்யுங்கள் என்று யாரும் வலியுறுத்துவதில்லை. மார்க்க இல்மை போதிக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் அமல்களை நீங்கள் செய்யுங்கள் என்று யாரும் வலியுறுத்துவதில்லை. எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற இரவுகளை ஒரு சாக்கு புக்காக தான் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 3 யாசின் ஓதுறது ஃபர்லுன்னு யாரும் இங்க சொல்லல. இந்த இரவுகள் இன்று அதாவது வணங்கி ஆகிய ஆகணும் கட்டாய கடமை அப்படிங்கிறத யாரும் சொல்லல. ஆனால் அல்லாஹ் இது போன்ற பரக்கத் பொருந்திய இரவுகள் நமக்காக தயார் நிலையில் வைத்திருப்பதால் இது போன்ற இரவுகளை பயன்படுத்தியாவது ஏதோ நமக்கு தெரிந்த இபாதத்துகளை செய்வதன் மூலம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அடியார்களாக மாறிவிட மாட்டோமோ என்கிற ஒரு ஆசையில்தான் நாம் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, எப்படியும் அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். இதை ஒரு சாக்கா வச்சு பாவ மன்னிப்பு கேட்போமே. எப்படியும் குரான் ஓதிதானே ஆகணும், இதை ஒரு சாக்கா வச்சு குரானை ஓதுவோமே. எப்படியும் அல்லாஹ்வை பத்தி நம்ம கேட்டுதானே ஆகணும். இப்படியே பொடுபோன போக்கில் நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு போய்விட முடியுமா? ஒருவேளை இந்த இரவு ஏற்பாடு செய்யவில்லை, இது போன்ற இரவுகளில் எந்த விசேஷ அமல்களும் இல்லை என்று சொன்னால் நாம் சர்வசாதாரணமாக நம்முடைய நாட்களை எவ்வாறாக கழிப்போம்? இன்று இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் சர்வசாதாரணமாக 1 மணி 2 மணி வரைக்கும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, டிக்டாக்கு என்ன பலாய் முசிகள் இருக்குதோ அதில் தானே நம்முடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். அல்லது யாரையாவது பற்றி புறம் பேசித்தானே நம்முடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கின்றோம். இது போன்ற இரவுகளை வைத்தாவது ஏதோ நமக்கு தெரிந்த இபாதத்துகளை செய்வதன் மூலம் அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்தை வழங்கிவிட்டால் நாம் என்ன செய்வது? அல்லாஹ் எந்த ரூபத்தில் நமக்கு ஹிதாயத் வழங்குவான் என்கிற கேரண்டி நமக்கு தெரியுமா? அல்லாஹ் நமக்கான ஹிதாயத்தை எந்த ரூபத்தில் கொடுப்பாங்கிற ஒரு நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கா? எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற மஜ்லிஸ்கள், ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரி ஹதீஸ்லே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கென்று ஒரு சில மலக்குகள் கூட்டத்தை வைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் கூட்டம் எல்லாம் பூமியில் பரவி சென்று எங்கு செல்கிறார்கள்? அல்லாஹுவை பற்றிய சிந்தனைகள் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ, அல்லாஹுவை யார் யாரெல்லாம் நினைவு கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட கூட்டங்களிலே சென்று அவர்கள் அமர்ந்து கொள்வார்கள். அது போன்ற கூட்டங்களை பார்க்கும் பொழுது இன்னும் அவர்களோடு வந்த அனைத்து மலக்குமார்களையும் அழைத்து, இதோ வாருங்கள், நாம் தேடிக்கொண்டிருந்த நபர்கள் கூட்டமில் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் என்று இந்த மஜ்லிஸ்களிலே அமர்ந்து கொண்டு நமக்காக நாம் செய்யக்கூடிய நன்மைகளை எல்லாம் அவர்களுடைய ரெக்கைகளில் சூழ்ந்து வானத்தின் அளவு உயர்ந்து சென்று நம்முடைய நன்மையான அமல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிப்பார்கள். எனவே அதன் வாயிலாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றானா இல்லையா? எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, ஒரு சாக்கு போக்காவது வைத்து நாம் இது போன்ற அமல்களில் ஈடுபட வேண்டும். கட்டாய கடமை என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் இது இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம்?
இன்று சர்வசாதாரணமாக சமூக ஊடகங்களிலே எண்ணற்ற விமர்சனங்கள் மார்க்கத்தின் பேரில். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது போன்ற கூட்டங்களில் நாமும் ஆகிவிடக் கூடாது. அதாவது வருடம் முழுக்க சோசியல் மீடியாக்கள்ல உறங்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட இது போன்ற சிறந்த இரவுகள் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா வருஷம் ஃபுல்லா அவங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, இன்ஆக்டிவா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு இஸ்லாம் யாராச்சும் ஒரு தினம் வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவுகள் வந்துச்சுன்னு சொன்னா, அல்லது மார்க்கத்தை பற்றிய ஒரு சிறந்த தினங்கள் ஏதாவது ஒரு வந்து விட்டது என்று சொன்னால், அல்லது லைலத்துல் கதருடைய இரவுகளை அடைந்துட்டோம் என்று சொன்னால், உடனே அவர்கள் மையத்தை போல எழுந்து விடுவார்கள். இது கூடுமா, இது கூடாதா, இவர்கள் எல்லாம் பிதத்வாதிகள், இவர்கள் எல்லாம் நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்று ஏதோ அந்த நாளில் ஏதோ பள்ளிவாசல் பக்கம் நெருங்குறவங்களை கூட தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. மன்னா உல் ஹைர், இவர்களுக்கெல்லாம் பேர் என்ன? நன்மையை தடுக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் உண்மையான முஃமின்களை பார்த்து கூறும் பொழுது நன்மைகளை ஏவி தீமையை தடுப்பார்கள் என்று கூறுகின்றான். ஆனால் இன்றைய சமுதாயம் விழித்துக் கொள்ளட்டும், தீமையை ஏவி செய்கின்ற நன்மைகளை தடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குறிப்பாக இதில் சிக்கி தவிக்கக்கூடியவர்கள் நம்முடைய வீட்டு பெண்மணிகள். நம்முடைய வீட்டு பெண்மணிகள்கிட்ட இன்னைக்கு மார்க்கத்தை சொல்றது அவ்வளோ பெரிய ஈஸி இல்லை. அதாவது ஒட்டுமொத்த சமூகத்தை கூட நாம் மார்க்கத்தை சொல்லி அவர்களை தன்பால் இழுத்து விடலாம். ஆனால் நம்முடைய வீட்டு சம்சாரங்களை இழுக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் அந்த அளவிற்கு இந்த சோசியல் மீடியாக்களில் வரக்கூடிய பல்வேறு விதமான பலாய் முசீகத்துகளை பார்த்து கொண்டு அவர்கள், ஏனென்று சொன்னால் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கணும், இபாதத் செய்யறதுக்கு தான் இப்படி நிறைய கேள்விகள் எழுப்பப்படுகிறது. பாவங்கள் செய்யும் பொழுது அவர்களை தடுத்து நிப்பாட்டுவதில்லை யாரும். இந்த பாவத்தை செய்யாதப்பா, ஹதீஸ்ல இப்படி வந்திருக்கு, குரான்ல இப்படி வந்திருக்கு, அல்லாஹ் இந்த தண்டனைகள்லாம் கொடுக்குறான், இந்த பாவத்திலிருந்து மீண்டுக்கான பாவம் செய்யற யாரையும் பிடிச்சி இழுக்கிறது இல்லை. ஆனா ஒரு மனுஷன் நன்மை செய்யும் பொழுதுதான் இது இப்படி அல்ல, இது அப்படி அல்ல, இது பிதஅத், இது மார்க்கத்தில் இல்லை, இது ஹதீஸில் இல்லை, இது ஹதீஸில் முரண்பாடாக இருக்கிறது, எந்த இமாம்கள் இதை செய்தார்கள் என்று எல்லாம் சொல்லி இபாதத் செய்யக்கூடியவர்களை இபாதத் செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்று சர்வசாதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 5 விதமான இரவுகளில் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவாவை அவன் நிராகரிப்பதில்லை. 5 விதமான இரவுகளில் ஒரு அடியான் துவா கேட்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கைகளை வெறுமன அனுப்பி விடுவதில்லை. திருப்பி ஹதீஸிலே காண்கின்றோம், ஹம்ஸ் லயாலின் லா யுரத்து ஃபீஹின்ன துஆ, 5 இரவுகள் அல்லாஹ் அந்த இரவில் ஒரு அடியான் கேட்கப்படக்கூடிய துவாக்களை திருப்பி அனுப்புவதில்லை, அந்த துவாக்களை தடுப்பதில்லை. எப்படிப்பட்ட 5 இரவுகள்? லைலத்துல் ஜும்ஆ. ஆல்ரெடி இன்னைக்கு லைலத்துல் ஜும்ஆ நமக்கு டபுள் லக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, 2 in 1 ஆப்ஷன் மாதிரி கிடைச்சிருக்கு. லைலத்துல் ஜும்ஆ அதாவது விடிந்தால் வெள்ளி, அந்த இரவுகள், அந்த இரவுகளில் ஒரு அடியான் கேட்கக்கூடிய துவா. வ அவ்வலு லைலத்தின் மின் ரஜப், அதாவது ரஜபு மாதத்தின் ஆரம்ப இரவு. அதுபோல லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான் என்று சொன்னால் நாம் இன்று வீற்றிருக்கின்றோமே இந்த இரவு. அதுபோல லைலத்துல் ஈத், ஈதுல் ஃபித்ருடைய அதாவது விடிந்தால் பெருநாள் இல்லையா, அந்த இரவுகளில் ஒரு அடியான் கேட்கப்படக்கூடிய துவாக்கள். அதுபோல லைலத்துன் நஹர், ஈதுல் அல்ஹா, பக்ரீத்னு சொல்றோம்ல, அந்த ஈதுல் அல்ஹாவுடைய இரவுகளில் ஒரு அடியான் கேட்கப்படக்கூடியது. இந்த 5 இரவுகளில் ஒரு அடியான் கேட்கப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ் வெறுமனே திருப்பி அனுப்புவதில்லை என்பதாக ஹதீஸிலே காண்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த பரக்கத் பொருந்திய இரவுகளில் இன்றைய இரவும் ஒன்று. அதுபோல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஹதீஸிலே 4 இரவுகளில் அல்லாஹ் ரஹமத்தின் வாசல்களை காலை ஃபஜர் தொழுகையுடைய அதான் வரை திறந்து வைத்திருக்கின்றான். ரஹமத்துடைய வாசல்களை 4 இரவுகளில் அல்லாஹ் திறந்து வைத்திருக்கின்றான் ஃபஜருடைய நேரம் வரை. எனவே அந்த ஃபஜருடைய நேரம் வரை எந்த ஒரு அடியான் துவா கேட்கின்றானோ அந்த துவாக்கள் மிக இலகுவான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. எப்படிப்பட்ட இரவுகள்? யஃப்தஹுல்லாஹுல் கைர ஃபி 4 லயாலின், லைலத்துல் அல்ஹா வல் ஃபித்ர், மேலே கூறியது போல ஒரு இரவு லைலத்துல் ஃபித்ருடைய இரவு, இன்னொன்று லைலத்துல் அல்ஹாவுடைய இரவு. அதுபோல வலைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், அதாவது ஷாபான் மாதத்தினுடைய 15வது பிறை. அதுபோல வஃபி லைலத்தின் அரஃபா,
அரஃபா தினத்துடைய இரவு இருக்கிற இந்த 4 இரவுகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரஹமத்துடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் நாம் இது போன்ற இரவுகளை நாம் சர்வசாதாரணமாக கடந்து விடக்கூடாது. நம்மால் முடிந்தவரை நமக்கு தெரிந்த இபாதத்துகளை செய்வதன் மூலம், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவதன் மூலம், அவனை பற்றிய திக்ருகளை செய்வதன் மூலம் அவனுக்கு பிடித்தமான அடியாராக மாறுவதற்கான தயாரிப்புகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷாபான் இந்த பிறை 15 இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஜிதாவிலே நீண்ட நேரம் துஆ செய்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ரொம்ப நேரம் சஜிதால ரொம்ப நேரம் துஆ கேட்டுட்டு இருக்கிற சமயத்துல எந்த அளவுக்குனா எந்த ஒரு அசைவும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு அசைவும் இல்லை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வராங்க. வந்து பார்க்கக்கூடிய சூழல் எப்படி இருக்குன்னு சொன்னா, சில மாதிரி சஜிதால இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன எந்த ஒரு அசைவும் இல்லையே, ஒருவேளை மரணித்து விட்டார்களா என்கிற ஒரு ஐயத்தில் அவர்களுடைய காலின் மீது தன்னுடைய கரங்களை வைத்தார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய அசைவை கொடுத்தார்கள். பிறகு எண்ணிக்கொண்டார்கள், இவர்கள் துஆவில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க அந்த சமயத்துல டிஸ்டர்ப் பண்ணல. பக்கத்துல இருக்கக்கூடிய சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதால ஒரு துஆ ஓதுறதை இவங்க செவியுறாங்க. ஆயிஷா நாயகி அவங்க என்ன துஆ அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிஸ்ஃபு ஷாபானுடைய இரவில் சஜிதாவுடைய நேரத்தில் இந்த துஆவை சஜிதாவுடைய இடத்தில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் இங்கு பார்க்கின்றோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக பிரதாக மின் சஹதிக். அல்லாஹும்ம இன்னி அஊது பிரதாக மின் சஹதிக். யா அல்லாஹ், உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எப்படிப்பட்ட பாதுகாவல் என்று சொன்னால், உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய கோப பார்வையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எப்படி? உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு உன்னுடைய கோபத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். அதுபோல வபி முஆஃபாதிக மின் உகூபதிக். அதுபோல நீ வழங்கக்கூடிய பாவ மன்னிப்பை கொண்டு உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய தண்டனையை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். மேலே என்ன? அதாவது உன்னுடைய திருப்பொருத்தத்தை கொண்டு உன்னிடத்திலிருந்து வரக்கூடிய கோபத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அதுபோல உன்னுடைய பாவ மன்னிப்பை கொண்டு நீ எங்களுக்காக வழங்க இருக்கின்ற தண்டனையை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன். வ அஊது பிக மின்க. உன்னை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன். அது எப்படி உன்னை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல்னா, உன்னுடைய கண்டிப்பை உன்னுடைய கருணையின் மூலம் பாதுகாவல் தேடுகின்றேன். உன்னுடைய கண்டிப்பை விட்டும் உன்னுடைய கருணையை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகின்றேன் என்று கூறிவிட்டு, லா உஹ்சிய ஸனாஅன் அலைக். உன்னுடைய புகழ் கீர்த்தி மிக்கது. உன்னுடைய புகழ் கீர்த்தி மிக்கது. அதாவது நாங்கள் என்ன புகழ்ந்தாலும் அது உனக்கு நிகராகாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஸனாஅன் அலைக அன்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக். நீ உன்னை புகழ்வதை போல எங்களால் புகழ இயலாது. இல்லையா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றி அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான். நாம துஆ கேட்கிற நேரங்கள்ல யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு இதை கொடுத்துரு அதை கொடுத்துரு அப்படின்னு தான் கேட்கிறமே தவிர அவனை புகழ்கின்றோமா என்று பார்த்தால் குறைவுதான். அப்ப அல்லாஹுவை மிகுதியாக புகழ்வது அவன் மட்டும்தான். நாம் என்ன புகழ்ந்தாலும் அதற்கு நிகராக ஆகாது என்கிற ஒரு அழகான துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவுடைய நேரத்தில் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை செவியுற்ற பிறகு அடுத்த நாள் காலையில் ஆயிஷா நாயகி அவங்க ரசூலுல்லாஹ் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நான் வந்தேன், இந்த மாதிரி சஜிதால நீங்க இந்த மாதிரி துஆ கேட்டுட்டு இருந்தீங்க, நான் பயந்துட்டேன், ஒருவேளை நீங்க மரணிச்சிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு அச்சம் இருந்தது. அப்ப இந்த துஆ நீங்க ஓதுனீங்க, தஅல்லம்திஹுன்னா, அந்த துஆவை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்களா யா ஆயிஷா அப்படின்னு கேட்கும்போது, ஃபகுல்து நஅம், ஆமா யா ரசூலுல்லாஹ், அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். ஓகே, தஅல்லிமீஹின்ன வஅல்லிமீஹின்ன, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், அதை பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று கூறிவிட்டு ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே தோன்றினார்கள். இந்த அழகான துஆவை எனக்கு கற்றுத்தந்தார்கள். கற்றுத்தந்து விட்டு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சஜிதாவில் மீண்டும் மீண்டும் இதே துஆவை கேட்டுக்கொண்டே இருங்கள் என்பதாக எனக்கு வலியுறுத்தினார்கள் என்கிற ஒரு அழகான செய்தியை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக காண்கின்றோம்.
எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு நம்முடைய பாவங்களை கேட்கின்றோமோ அதே போல அதை மன்னிக்கக்கூடிய வல்லமை அவனுக்கு எந்த அளவிற்கு இருக்குது என்கிற விஷயத்தை அவனை புகழ்வதன் மூலமும் நாம் அவனிடத்திலே அவனுடைய புகழ்ச்சியை கூறி நாம் அவனிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இதன் வாயிலாக கற்றுக்கொள்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, குறிப்பாக இந்த இரவுகள், அதாவது இரவுகளிலே நின்று வணங்குங்கள், பகலில் உங்களால் முடிந்தால் நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு அழகான செய்தியை நாம் பார்த்தோம். நோன்பு நோற்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம், நோன்பு நோற்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம், அதாவது உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் ஒரு கேள்வி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முன்வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், லம் அரக தஸூமு ஷஹரன் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான், அதாவது இந்த ஷாபானுடைய மாசத்துல நீங்க நோன்பு வைக்கிற மாதிரி மற்ற எந்த மாதங்கள்லையும் நான் உங்களை காணலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டதுக்கு அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், தாலிக ஷஹ்ருன் யக்ஃபுலுன் நாஸ், இந்த மாதத்துடைய வேல்யூ நிறைய பேத்துக்கு தெரியல. பொதுவா யக்ஃபுலுன் நாஸ், அவர்கள் இந்த மாதத்தை விட்டும் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். இந்த மாதம், அதாவது அன்ஹு பைன ரஜபின் ஒரு ரமதான், ரஜபுடைய மாசத்துல இபாதத் செய்யறாங்க, ஓகே, ரமதானுடைய மாசத்துல இபாதத் செய்யறாங்க, ஓகே, ஆனா இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய ஷாபானுடைய மாதம் இருக்கின்றதே, இந்த ஷாபானுடைய மாதத்தின் மகத்துவத்தை பற்றி யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். எனவே இந்த மாதத்தில் மிகவும் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் நான் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பதற்கான காரணம், துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன், நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவிடத்திலே இந்த மாதத்தில் தான் மேலே எடுத்து கொள்ளப்படுகிறது. எனவே ஃபஅஹப்பு அன் யுர்ஃபா அமலி வ அன ஸாயிம், என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லக்கூடிய நிலை வரும் பொழுது அது போன்ற நிலைகளில் நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் என்று கூறினார்கள். அப்ப நம்முடைய அமல்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படக்கூடிய தினம் இருக்கிற சமயத்துல நம்ம பொதுவாக நம்ம இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, எப்படியோ நன்மை கிடச்சிருக்கும், சரி அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். அதுக்காக தான் பகலில் நோன்பு வைங்க அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு நன்மைகளை நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே நம்ம டைம் லிமிட் வச்சு அதுக்குள்ளே முடிச்சிடக்கூடாது, அது கொஞ்சமாட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் இல்லையா? ஒரு விஷயத்தை நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அதனுடைய ரிசல்ட் உடனே வந்துடாது. ஒரு 10th எக்ஸாமோ +2 எக்ஸாமோ எழுதினா அடுத்த நாளே ரிசல்ட் கொடுத்துறாங்களா? இல்லை, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் டியூரேஷன் இருக்கா இல்லையா? அப்போ அந்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட்டு அது ஆராய்வுக்கு உட்கொள்ளப்படும் பொழுது அந்த நிலைகளில் நாம் நோன்பாளியாக இருக்கும் பொழுது அது இன்னும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இலகுவாக ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்கிற ஒரு அடிப்படை இதில் ஒளிந்திருக்கிறது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் முடிந்த அளவு நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இதை சாக்காக பயன்படுத்தியாச்சும் நோன்பு வைப்போமே, ஏதோ நம்முடைய பழைய நோன்புகளை கலாவுட நியத்தில் வச்சிருவோமே, எத்தனையோ நோன்புகள் வைக்காமல் இருப்போம். இந்த தினங்களை பயன்படுத்தியாவது, ஏதோ ஒரு சாக்கு போக்கை பயன்படுத்தியாவது அமல்களை செய்வதில் என்ன தவறு? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அதே போல இந்த இரவின் மகத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு முறை உரையாடுகின்றார்கள். ஹல் தத்ரி மா ஹாதிஹில் லைல், இந்த இரவினுடைய சிறப்பு அம்சத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அவர்கள், யா ரசூலுல்லாஹ் நீங்களே சொல்லுங்க, இந்த இரவுல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை விளக்குங்க அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்தில் யானி லைலத்து நிஸ்ஃபு மின் ஷஅபான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு கூறுகிறார்கள், ஃபீஹா அன் யுக்தப குல்ல மௌலூதின், அதாவது இந்த ஒரு இரவில் தான் இந்த வருடத்தில் எத்தனை குழந்தைகள் பிறக்க இருக்கின்றது, அவர்களுடைய விதிகள் எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது என்கிற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஃபி ஹாதிஹி ஸனா, இந்த ஒரு வருஷத்தில் தான், இந்த ஒரு வருஷத்திற்கு தேவையான பட்ஜெட்டை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த இரவின் வாயிலாகத்தான் நிர்ணயம் செய்ய இருக்கின்றான் என்கிற ஒரு அழகான விஷயத்தை நமக்கு வலியுறுத்துகின்றார்கள். அதே போல ஃபி ஹாதிஹி ஸனா
ஒஃபீஹா துர்ஃபா அமாலிஹிம், உங்களுடைய அமல்கள் எல்லாம் இந்த தினத்தில் தான் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுகின்றது. ஒஃபீஹா தன்சில் அர்சாக்கஹும், உங்களுக்கு தேவையான ரிஸ்குகளுடைய பட்ஜெட்டுகளும் இந்த இரவில் தான் நிர்ணயம் செய்யப்படுகின்றது என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே மொழிகின்றார்கள். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நாம் இது போல ஒரு தினங்கள் இருக்கும் பொழுது அதில் முன்ன பின்ன இருக்கலாம். இதுல 2 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு. என்னன்னு சொன்னா, நாம துவா கேட்டாலும் கேட்கலனாலும் அல்லாஹ் நமக்குன்னு உள்ள நிர்ணயம் பண்ணதும் ஒன்று இருக்கு. அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு நம் பாவ மன்னிப்பு கேட்பதன் வாயிலாகவோ அல்லது நம்முடைய தேவைகளை அவனிடத்திலே முன்வைப்பதன் மூலயமாக அதில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அல்லாஹ் தானே, அல்லாஹ் எப்படி வேணா நம்முடைய கலாக்கதிரை மாற்றலாம் இல்லையா? இதுல இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், உதாரணமாக நாம் வாழும் காலங்களில் அல்லாஹ் நமக்கென்று ஒரு சில விஷயங்களை நிர்ணயம் செய்திருக்கின்றான். என்ன? ஒரு மனிதன் அவன் வாழும் காலங்களில் அவனுக்கான ரிஸ்க் இவ்வளோ, அவனுக்கான செல்வங்கள் இவ்வளவு, அவனுக்கான தண்ணீர் உபயோகம் இவ்வளவு, அவனுக்கான உடல் ஆரோக்கியம் இவ்வளவு என்று ஒரு அளவு குறிப்பிட்டு இல்ல அல்லாஹ் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கின்றான். இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு என்கிற ஒரு ஆயத்தை முன்மொழிகின்றான். நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்பதாக. அல்லாஹ் நிறைய இடங்கள்ல இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் என்று வலியுறுத்துகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் இஸ்ராஃப் செய்யக்கூடியவர்களை, வீண் விரயம் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை என்கிற வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். நம்முடைய தேவைக்கு மீறி அல்லாஹ் வழங்கிய விஷயங்களை நாம் இலகுவாக பயன்படுத்தும் பொழுது அது கூடிய விரைவில் என்ன ஆயிருதுன்னு சொன்னா, நமக்குன்னு எழுதப்பட்ட ரிஸ்க் முடிஞ்சிடும் இல்லையா? இப்ப என்னுடைய உடல் ஆரோக்கியம் இவ்வளவுதான், நான் இத்தனை வருடம் தான் வாழுவேன், அல்லாஹ் ஒரு டைம் லிமிட் நமக்கு வச்சிருக்கக்கூடிய சமயத்துல அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை பாதிக்கும் விலையில் நம்மை நாமே வருத்தி கொண்டோம் அல்லது ஆரோக்கியம் இல்லாத செயல்களில் ஈடுபட்டோம், சரியா தூங்குறதில்ல, சரியா சாப்பிட்றதில்ல, நம்முடைய உடல் ஆரோக்கியங்களை பார்த்து கொள்வதில்லை, அல்லது தேவையில்லாத பாவங்களில் ஈடுபதன் வாயிலாக நம்முடைய ஆரோக்கியத்தை நமக்கு நாமே கெடுத்துக் கொள்கின்றோம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நமக்குன்னு எழுதப்பட்ட ரிஸ்க் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்கா சுருங்கிடும். அப்ப அவருக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன ஆயிரும்? மரணம் வந்துடும். நாம் ஒரு சில நேரங்களில் எண்ணி பார்க்கின்றோம், இது எப்படி சாத்தியம்? அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியம் இதுதான். நாம் அல்லாஹ் நமக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்ட விஷயங்களை அளவுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்தும் பொழுது கூடிய விரைவில் அதற்கான ரிஸ்க் கம்ப்ளீட் ஆகப்படுகிறது, சீக்கிரம் முடிவடைகிறது. முடிவு அடைந்ததன் விளைவாக நம்முடைய காலகட்டங்களும் இந்த உலகில் வாழக்கூடிய வாழ்நாட்களும் குறைந்து நாம் எளிதில் மரணிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது போன்ற இரவுகளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முடிந்தவரை நல்ல விஷயங்களை நாட வேண்டும். நான் மேலே ஏற்கனவே சொன்னது போல, ஒரு மனிதன் வாழும் காலங்களில் அவன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிம்மதி. அவன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு சரியான ரிஸ்க் இருக்கணும், அவனுக்கு சரியான உடல் ஆரோக்கியம் இருக்கணும், அவனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கணும், அதே போல அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் இருக்கணும், பலாய் முசீபத்துகள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். இதுல எது ஒன்று குறைஞ்சிருந்தாலும் அவன் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியாது. நல்ல ஆரோக்கியம் இருக்கு, ஆனா கையில காசு இல்லை, நம்முடைய தேவைகளை நம்மால் பூர்த்தி செய்ய முடியவில்லை, அல்லது நம்மிடத்துல நல்ல செல்வம் இருக்கிறது ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லை, அல்லது இரண்டும் இல்லை ஆனா 90 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்றோம், வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இந்த 3 விஷயங்கள் இருப்பதன் விளைவாகத்தான் இந்த 3 விஷயங்களை வலியுறுத்தி இதற்கான விஷயங்களை நாம் அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும் என்கிற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த இரவிலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2 விதமான நபர்களை மன்னிக்க மாட்டான் என்கிற ஒரு ஹதீஸையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். இன்னல்லாஹ லா யத்தலிஉ ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான் ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளின் பாவங்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மன்னித்து விடுகின்றான். ஆனால் இந்த 2 விதமான நபர்களை தவிர, யார் அந்த 2 நபர்கள்? இல்லா லி முஷ்ரிகின், எவர்களெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கின்றார்களோ, அல்லாஹுடைய ஸ்தானத்தில் மற்ற இன்ன பிற வஸ்துக்களை வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. இதில் இன்னொருத்தவர்
அவ் முஷாஹின். முஷாஹின்னு சொன்னா 2 முஸ்லிம் நபர்கள் இருக்கின்றார்கள், ஆனா அந்த 2 நபரும் என்ன பண்றதில்ல, பேசிக்கிறதில்ல, எதிரும் புதிருமாக இருக்கின்றார்கள். ஒரு விரோதியை போல ஒருவர் இன்னொருவரை கையாளுகின்றார். ஒரு விரோதியை போல, பரம எதிரியை போல இன்னொரு முஸ்லிம் இடத்திலே அவர் நடைமுறையில் அவர் இன்னொரு முஸ்லிமோடு பரம எதிரியாக இருக்கிறார் என்று சொன்னால், இப்பேற்பட்ட நபர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இது போன்ற இரவுகளிலும் கூட மன்னிக்க தயாராக இல்லை என்று சொன்னால், நாம் இன்று சர்வசாதாரணமாக வியாபார விஷயங்களின் வாயிலாக அல்லது குடும்ப உறவுகளின் வாயிலாக அல்லது நமக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்கிற காரணத்திற்காக அல்லது நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவர்களிடத்தில் இல்லை என்கிற காரணத்திற்காக அல்லது அவர்கள் நம்மிடத்தில் சரியான முறையில் குடுக்கல் வாங்கலில் ஈடுபட முடியவில்லை என்கிற காரணத்திற்காக அல்ப காரணங்களுக்காக எல்லாம் நாம் அவர்களை எதிரியாக மாற்றிக்கொள்கின்றோம். குறிப்பா என்னன்னு சொன்னா, இன்று இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு பிரிவினர்கள், பல்வேறு குழுக்கள், சமுதாயத்தில் ஏகப்பட்ட பிளவுகள். இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு ஜமாத்துல இருக்கிறவங்க இன்னொரு ஜமாத்துக்காரவங்கள்ட்ட சலாம் கூட சொல்றது கிடையாது. சலாம் சொல்வதை கூட ஹராமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்கு தாங்களே. ஒரு குழுக்கள் இருக்கக்கூடியவர்கள் இன்னொரு குழுக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய நன்மையான தீமையான விஷயங்களை கலந்து கொள்வதில்லை. மார்க்க விஷயங்களை பேசும் பொழுது அவர்களை நிராகரித்து விடுகின்றார்கள். அல்லது அவர்கள் அந்த சமுதாயத்தில் அந்த குழுக்களில் இருக்கிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக இவர்கள் எல்லாம் இப்படித்தான் என்கிற ஒரு பிம்பத்தையும் ஏற்படுத்தி விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்ற இரவுகளில் நமக்கு தேவையான எல்லா ரிஸ்கையும் அறியக்கூடியவன், நம்மை காட்டிலும் அவன் சிறந்தவன். அல்லாஹ் நமக்கு தேவையான அனைத்து அபிவிருத்திகளையும் நமக்கு ஏதுவாக ஆக்கி கொண்டு அவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக ஆக்கி இதன் மூலம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஹிதாயத்தை வழங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கும் ஏற்படுத்தி தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சிறிது நேரம் திக்ரு செய்துவிட்டு அதன் பிறகு துவா ஓதிக்கொண்டு நம்முடைய நிகழ்ச்சிகளை முடித்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் நாளைய தினம் ஜும்மாவாக இருப்பதால் நிறைய நபர்கள் நோன்பு நோற்பீர்கள், பள்ளியும் சுத்தப்படுத்துவார்கள். எனவே அவர்களுக்கான வேலைகளும் இருக்கின்றது. இருந்தாலும் கூட பள்ளி ஒரு 12 மணி அளவு வரை இன்ஷா அல்லாஹ் துறந்து வைத்திருக்கப்பட்டிருக்கும். எனவே தனிப்பட்ட முறையில் இபாதத் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் இபாதத்துகளை செய்து கொள்ளலாம். பள்ளியை எந்த வகையிலும் மிஸ்யூஸ் செய்யாமல், தேவையில்லாத பேச்சுக்கள் பேசாமல், இபாதத் செய்யக்கூடியவர்களுக்காக கேட்டு கமிட்டியில் பர்மிஷன் வாங்கப்பட்டிருக்கிறது. எனவே அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் நெருங்கி வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் திக்ர் பண்ணிட்டு இன்ஷா அல்லாஹ் துவா முடிச்சிடணும் இன்ஷா அல்லாஹ். அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை நினைவு கூறுவதன் மூலம்தான் நம்முடைய மனம் அமைதி பெறுகின்றது. ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முஸ்லிமும் ஒரு முஃமினுடைய மனம் அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் அவனால் எல்லா விஷயங்களையும் சரிவர செய்ய இயலும். அவனுடைய மனம் அமைதியாக இல்லை என்று சொன்னால் அவன் என்ன ஒரு இபாதத்துகள் மேற்கொண்டாலும் அதில் ஒரு முழுமை இருக்காது, ஒரு திருப்தி இருக்காது. எனவே இறைவனை நினைவு கூறுவதன் மூலம், இறைவனை திக்ர் செய்வதன் மூலம்தான் நம்முடைய மனங்கள் அமைதி பெறுகிறது என்கிற அடிப்படையில் நாம் அவனுடைய சிஃபத்துகளை, அவனுடைய பெயர்களை உச்சரிப்பதன் மூலம் நம்முடைய மனங்களை மன அமைதி பெறுவதற்கு தயார்படுத்தி கொள்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திக்ர்களை நினைவு கூறும் பொழுது அவனுடைய சிஃபத்துகளை எண்ணி நாம் கண்களை மூடிக்கொண்டு, ஏன்னு சொன்னால் கண்ணை திறந்தோம்னா நம்ம அங்கங்கே பார்ப்போம், நம்முடைய சிந்தனைகள் செதுரும். என்ன முடிஞ்ச அளவு நம்முடைய பாவங்களை எண்ணி அல்லாஹுடைய சிஃபத்துகளை எண்ணி இந்த ஒரு இபாதத்தில் ஈடுபடுறதுனால அல்லாஹ் எப்படியாச்சும் என்னை மன்னிச்சிருவாங்கிற ஒரு ஆசையின் பக்கம் நம்முடைய சிந்தனைகளை திருப்பிக் கொள்ள வேண்டும்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்ஷா அல்லாஹ். திக்ருகளில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. ஃபஅலமு அன்னஹு அஃலது திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹ், 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 இலாஹ இல்லல்லாஹ், லா 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 இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ இல்லல்லாஹ், லா 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 இலாஹ இல்லல்லாஹ், இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்,
لا إله إلا الله 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 لا إله إلا الله. யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு எங்களுக்கு யாருமே இல்லை யா அல்லாஹ். இல்லல்லாஹ் 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 illallah 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 illallah. யா அல்லாஹ், நீ ஒருவனே மிக பெரியவனாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் 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 அல்லாஹு அக்பர்
الله أكبر 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 الله أكبر. யா அல்லாஹ், எங்களுடைய ஒவ்வொரு மூச்சிலும் உன்னுடைய பெயரை உச்சரிக்கும் வண்ணம் எங்களுடைய இதயங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். யா அல்லாஹ், நீ மிக மிக பரிசுத்தமான யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், எல்லா புகழும் உனக்கே உரித்தாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நீ மிக மிக பெரியவன் யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர் 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 கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரதன் வஅஸீலா லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். யா அல்லாஹ், உன்னை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை யா அல்லாஹ். நீ மிக மிக பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். நிச்சயமாக நாங்கள் தான் அநியாயக்காரர்களில் ஒருவராக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. யா அல்லாஹ், நாங்கள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு உன்னுடைய தயவு தேவை. நாங்கள் நன்மை புரிய வேண்டும் என்று சொன்னாலும் நீ எங்களுக்கு வழங்க இருக்கின்ற கூவத்து தேவை. எங்களுக்கு நன்மைகள் அதிகம் புரிவதற்கான கூவத்தை எங்களுக்கு நீ தந்த அருள் புரிவாயாக. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. 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 யா அல்லாஹ், நீ மிக பரிசுத்தமானவன் யா அல்லாஹ். நீ அருட்கொடையாளர்களுக்கெல்லாம் அருட்கொடையாளாக இருக்கின்றாய் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களின் மன்னித்து அருள் புரிவாயாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹில் அஸீம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் 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 அஸீம்.
سبحان الله وبحمده سبحان الله العظيم 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 سبحان الله وبحمده سبحان الله العظيم. யா அல்லாஹ், எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுடைய ஈமானை நீ பலப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எப்படி பலஸ்தீன மக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த உலகமே எதிர்த்த போதிலும் உன்னுடைய தயவை நாடி நீ ஒருவனே எங்களுக்கு போதுமானவன் என்கிற உயர்ந்த ஈமானிய சிந்தனையோடு இருந்து செயல்பட்டார்களோ அதுபோல எங்களுடைய ஈமானை நீ உறுதிப்படுத்தி தருவாயாக. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு நீ ஒருவனே போதுமானவன் என்கிற விஷயத்தை நாங்கள் ஆழமாக பதியக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல் 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 நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். யா அல்லாஹ், எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடைய தூதர் ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய உயிரை காட்டிலும் அவர்கள் மீது நேசம் கொண்ட உண்மையான முஃமின்கள் கூட்டத்தில் எங்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم 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 اللهم صل على محمد يا رب صل عليه وسلم. யா அல்லாஹ், நாங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை இந்த நிமிடம் வரை நாங்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக எங்கள் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நீ மன்னிப்பு வழங்கிய கூட்டங்களில் நாங்களும் ஒருவர்களாக இருப்பதற்கு கிருபை செய்வாயாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அதூபு இலைஹி أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه
هو الحي القيوم وأتوب إليه. أستغفر الله الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم أنت السلام منك السلام يرجع السلام تباركت يا ذا الجلال والإكرام. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. اللهم إنا نسألك من خيرها وخير ما فيها ونعوذ بك من شرها وشر ما فيها. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة. اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدين والدنيا والآخرة. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم إنا نعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة الدنيا ومسيح الدجال برحمتك يا أرحم الراحمين. اللهم أرنا الحق حقا وارزقنا اتباعه وأرنا الباطل باطلا وارزقنا اجتنابه. يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لي شأني كله ولا تكلني إلى نفسي طرفة عين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا الله يا رحمن يا رحيم يا الله. யா அல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ ஒருவனே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் வேணுமென்றே இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இனி எங்களை தண்டிப்பாய் என தெரிந்தும் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு நீ தண்டனை தருவாய் என தெரிந்தும் நாங்கள் பாவங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய தண்டனை மிக மிக கொடியது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அதனை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த உலக ஆசைகளிலே மூழ்கி எங்களுக்கு அறியாமலே நாங்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய கொடை மிகப்பெரிய கொடையானது. யா அல்லாஹ், அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளனாக இருக்கின்றாய். ரஹ்மத்துல் யா அல்லாஹ், ரஹ்மானாக இருக்கின்றாய், ரஹீமாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், எங்களுடைய யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களை நீ விரும்பக்கூடியவனாக இருக்கின்றாய். யா அல்லாஹ், மன்னிப்பை வழங்கக்கூடியவனாக நீ இருக்கின்றாய். எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய குழந்தைகள் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. எங்களுடைய சொந்தக்காரர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக.
புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சக தோழர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த பள்ளியிலே ஐவேளை தொழுகக்கூடியவர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், இந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், இந்த பள்ளியினுடைய இமாம்கள் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் யார் யார் உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. உன்னுடைய ரஹ்மத்துடைய இரவின் பொருட்டால் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எப்படியாவது நீ எங்களை மன்னித்து விடுவாய் என்கிற ஒரு ஆசையில் நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் எப்படியாவது எங்களுக்கு ஹிதாயத் கிடைத்து விடும் என்கிற ஒரு நப்பாசையில் நாங்கள் எல்லாம் உன்னுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். யா அல்லாஹ் ஏதாவது ஒரு சாக்கை வைத்தாவது உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றோம். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய மன்னிப்பை விட நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் பெரியது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை விட எங்களுடைய பாவங்கள் பெரியது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை என்ன மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மரணித்துக்கும் தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்கள் எங்களுடைய ரூஹை பிரிவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நாங்கள் பரிசுத்தமானவர்கள் ஆன பிறகு எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கொடிய பாவங்களில் ஈடுபட்டிருக்கும் சமயத்தில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்றாவது நாங்கள் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு விடுவோம் என்கிற ஒரு ஆசையில் நாங்கள் பாவங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் பாவங்களில் இருக்கக்கூடிய சமயங்கள் எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடாதே. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விடும். யா அல்லாஹ் அதன் பிறகு எங்களால் பாவ மன்னிப்பை கேட்க முடியாது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹை இந்த நிமிடம் எங்களை கைப்பற்றி விட்டால் அதற்கு பின்னால் எங்களால் எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது. யா அல்லாஹ் அதன் பிறகு உன்னிடத்தில் கேட்பதற்கு கூட எங்களுக்கு நாங்கள் சக்தி பெற்றவர்களாக ஆகி சக்தி இல்லாதவர்களாக ஆகிடுவோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்த பிறகு எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் கலிமா மொழியாத வண்ணம் எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் எங்களுடைய ரூஹை கைப்பற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலங்களில் ஈமானை பற்றி பேசுகின்றோம், முஸ்லிம்களை பற்றி பேசுகின்றோம், இஸ்லாத்தின் பெருமைகளை பேசுகின்றோம். நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் முஃமின்கள் என்று எங்களை நாங்களே மாறு தட்டிக் கொள்கின்றோம். ஆனால் மரணிக்கும் தருவாயில் நாங்கள் எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. யா அல்லாஹ் மரணிக்கும் தருவாயில் நாங்கள் கலிமா முடிய நாடவில்லை என்று சொன்னால் அந்த நிமிடம் நாங்கள் காஃபிர்களாக ஆகிவிடுவோம். அந்த நிமிடத்தில் நாங்கள் உனக்கு ஷிர்க் வைத்தவர்களாக, இணை வைத்தவர்களாக ஆகிடுவோம். ரப்பே எங்களுடைய கலிமாக்களை நாங்கள் கடைசி இறுதி மூச்சில் மொழிவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் வாழும் காலங்களிலே பாவம் இல்லாத சூழ்நிலையில் வாழக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பாவங்கள் இல்லாத நன்மைகளின் பக்கம் நாடக்கூடியவர்களா எங்களுடைய உள்ளங்கள் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நன்மைகள் புரியக்கூடியவர்களை எங்களுக்கு நீ நண்பர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நன்மைகளை ஏவக்கூடியவர்களா எங்களுடைய சமுதாய தலைவர்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் இழுக்கக்கூடியவர்களா எங்களுடைய நீ மனைவி மக்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் விரைந்து ஓடக்கூடியவர்கள் எங்களுடைய பிள்ளைகளை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை வைத்து, எங்களுடைய மனைவிமார்களை வைத்து, எங்களுடைய உஸ்தாதர்மார்களை வைத்து, எங்களுடைய சக தோழர்களை வைத்து அவர்களும் இருக்கக்கூடிய ஈமானின் பொருட்டு நாங்கள் உண்மையான முஃமின்களாக திகழ்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் நன்மையின் பக்கம் விரையக்கூடியவர்களாக நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாளுக்கு நாள் குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கின்றது. ரப்பே யா அல்லாஹ் ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் குழப்பங்களிலே மூழ்கி கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ் செய்வதறியாது எங்களுடைய எண்ணங்கள் போய் கொண்டிருக்கிறது. ரப்பே யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய இபாதத்துகளை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய தொழுகை வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் ஓதக்கூடிய ஓதல்களை ஏற்றுக்கொள்வாயாக. இதில் இருக்கக்கூடிய பெருமைகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முகஸ்துதிக்காக மற்றவர்கள் எங்களை பாராட்ட வேண்டும் என்கிற நப்பாசையில் ஓதக்கூடிய இபாதத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் துஆக்கள் கபூலாக்குவதற்கு நீ 7 படித்தரங்களை வைத்திருக்கின்றாய். ரப்பே எங்களிடத்தில் இருக்கக்கூடிய கர்வங்களின் காரணமாக, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பெருமையின் காரணமாக, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக, அல்லது இவைகளெல்லாம் இல்லாத சூழ்நிலையிலும் கூட 7வது வானத்தில் நீ முகஸ்துதியின் காரணமாக எங்களுடைய துஆக்களை நீ
திருப்பி அடித்து விடுகின்றாய் ரப்பே. அது போன்ற சூழலில் இல்லாதவர்களாக எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் நாங்கள் இபாதத்துக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி எங்களுக்கு தந்துவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாரும் பார்க்காத வண்ணம் எங்களுடைய இபாதத்தில் ஆக்கிய அருள் புரிவாயாக. யாரும் பார்க்காத வண்ணம் எங்களுடைய ஸகாத் ஸதகாக்களை ஆக்கிய அருள் புரிவாயாக. யாரும் பார்க்காத வண்ணம் எங்களுடைய இபாதத்துகளை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், தொழுகையிலே ஓர்மையை கொடுப்பாயாக, தொழுகையிலே ஓர்மையை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், தக்பீர் கட்டிய பிறகும் எங்களுக்கு உன்னுடைய சிந்தனை இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் தக்பீர் கட்டிய பிறகும் உன்னிடத்தில் உரையாடி கொண்டிருக்கின்றோம் என்கிற சிந்தனை எங்களுக்கு இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலக ஆசாபாசங்களிலே நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் ரப்பே. எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தி தருவாயாக, எங்களுடைய கல்புகளை சுத்தப்படுத்தி தருவாயாக, எங்களுடைய கல்புகளில் இருக்கக்கூடிய கசல்களை நீக்கி அருள் புரிவாயாக, எங்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தி தருவாயாக, எங்களுடைய உடைகளை தூய்மைப்படுத்தி தருவாயாக, எங்களுடைய உயிர்களை தூய்மைப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உடைகள் எங்களுடைய உடல்கள் சுத்தம் இல்லாததன் காரணமாக நாங்கள் ஏதேனும் தெரியாத முறையில் தொழுந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதை உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் மன்னித்து ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துகள் இருக்கக்கூடிய நிறை குறைகளை உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், பேருக்காகவும் புகட்டுக்காகவும் எங்களுடைய இபாதத்துகளை ஆக்கி கொண்டிருக்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ், பிறர் பாராட்ட வேண்டும், பிறர் முன் நாங்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ், இந்த உலகத்திற்கு நீ எதற்காக அனுப்பிவிட்டாய் என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்து இந்த உலக ஆசாபாசங்களில் மூழ்கி கொண்டிருக்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ், மனோ இச்சைகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக, மனோ இச்சைகளை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய ஈமான் மிகவும் பலவீனமாக இருக்கின்றது ரப்பே. எங்களுடைய ஈமான் மிக மிக பலவீனமாக இருக்கின்றது ரப்பே. எங்களுடைய இஸ்லாத்தையும் எங்களுடைய ஈமானை நாங்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கின்றோம் யா அல்லாஹ் ரப்பே. யா அல்லாஹ், மாற்று மத சகோதரர்கள் இருக்கிறத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கூட யா அல்லாஹ் எங்களிடத்தில் இல்லையே யா அல்லாஹ். அவர்களுக்கு எது உண்மை எது சத்தியம் என்று தெரியாது, ஆனாலும் கூட அவர்களுடைய மார்க்கங்களில் அவர்கள் பிடிப்பாக இருக்கின்றார்கள் ரப்பே. ஆனால் எங்களுடைய ஈமான் எங்களுக்கு முன் சத்தியம் இருந்தும் எது அசத்தியம் என தெரிந்தும் நாங்கள் அசட்டையாக இருக்கின்றோம் ரப்பே. எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுர்க்கத்தில் எழுப்பக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கபருடைய வேதனைகளை எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கபரை எங்களுக்கு கண்ணு கெட்ட தூரம் விசாலப்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், நாங்கள் ஈன்றெடுத்த பிள்ளைகள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய ஆசான்மார்கள் யார் யாரெல்லாம் எங்களை விட்டும் சென்று விட்டார்களோ, யார் யாரெல்லாம் எங்களை விட்டு மரணித்து விட்டார்களோ, இந்த நன்னாளின் பொருட்டால் அவர்களுடைய கபரை நீ விசாலமாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்யும் பாவங்களை கொண்டு அவர்களுக்கு நீ எந்த விதமான அதாபையும் தந்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், கூடிய விரைவில் நாங்களும் அந்த இடத்திற்கு சென்று இருக்கின்றோம் யா அல்லாஹ். கபருடைய எங்களுக்கு சொர்க்க பூஞ்சாலையாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கபரில் நாங்கள் ஒரு மணமகளை போலவோ மணமகனை போன்றவோ உறங்குவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், கபரிலும் கூட உன்னை நாங்கள் இபாதத் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கியாமத் நாளிலே எங்களுடைய கேள்வி கேட்பாடுகளை லேசாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு மிக மிக பெரியது யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு மிக மிக பெரியது யா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எது சரி எது தவறு என்று தெரியவில்லை யா அல்லாஹ், எது நியாயம் எது தர்மம் என்று எங்களுக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அநியாயத்தின் பக்கம் எங்களை நாங்கள் ஆக்கி கொண்டிருக்கின்றோம், ஹராமான பக்கத்தின் பக்கம் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் ரப்பே. எங்களுடைய வியாபாரங்களை ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பார்வையை ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் கேட்கக்கூடிய செய்திகளை ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. நாங்கள் செலவழிக்கக்கூடிய நேரங்களை ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்களுடைய பாதங்கள் செல்லக்கூடிய பாதைகளை நீ ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் கைகள் செய்யக்கூடிய செயல்களை எங்களுக்கு நீ ஹலாலாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஹராமின் பக்கம் நெருங்குவதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. ஹராமின் பக்கம் செல்வதை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ஹராமான விஷயங்களை எதிர்பார்ப்பதன் விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குடுக்கல் வாங்கலிலே ஹக்கை பேணக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஹலாலான வியாபாரத்தை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் குடும்பம் குட்டிகளை விட்டு ஏதோ இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் எங்களுடைய குடும்பம் குட்டி எல்லாம் விட்டு விட்டு எங்களுடைய வியாபாரங்களை நாங்கள் இங்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் ரப்பே. யா அல்லாஹ், குடும்பத்தோடு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்கள் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், குடும்பத்தோடு நாங்கள் இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக அங்கு ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அனைத்து தேவைகளையும் முன்னிடத்திலே முன் வைக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யாரிடத்திலும் எங்களை நீ கையேந்து வைத்து விடாதே ரப்பே, யாரிடத்திலும் எங்களை கையேந்து வைத்து விடாதே ரப்பே. எங்களுடைய ஈமானை துச்சமாக எண்ணக்கூடியவர்களும் எங்களுடைய ஈமானை பறிபோக வைத்து விடாதே, எங்களுடைய ஈமானை பறிபோக வைத்து விடாதே ரப்பே.
யா அல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் நீ ஒருவனே. எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் நீ ஒருவனே ரப்பே. எங்களுடைய அனைத்து தேவைகளையும், ஹக்கான தேவைகளையும், ஹலாலான தேவைகளையும் அனைத்தையும் நீயே பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை தருவாயாக. எங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தியை தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் உண்ணக்கூடிய உணவுகள் ஹலாலான முறையில் உள்ளே செல்வதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய எண்ணங்களில், எங்களுடைய வயிற்றின் பக்கம் எல்லாம் ஹராமுகள் நிரம்பி இருக்கிறது. இதன் காரணமாகவே எங்களுடைய ஈமான் நாளுக்கு நாள் பலவீனமாக ஆகி கொண்டிருக்கின்றது ரப்பே. எங்களுடைய அனைத்து வஸ்துக்களையும் ஹலாலாக ஆக்கியருள் புரிவாயாக. பலஸ்தீன மக்களின் ஈமானை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. இந்த பலஸ்தீன மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தின் மூலைகள் எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் முஃமின்கள் ஒடுக்கப்படுகின்றாலோ, அடிக்கப்படுகின்றார்களோ, துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றார்களோ, கணவனை இழந்து செயல்படுகின்றார்களோ, யா அல்லாஹ், யதீம்களாக எந்தெந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றார்களோ, பெரியவர்கள் முதியோர்கள் எல்லாம் யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தின் விரோதிகளெல்லாம் யார் யாரெல்லாம் தாக்கப்படுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய உதவியை நாடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய தேவை, உன்னின் பக்கமே அவர்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் வாழும் காலமெல்லாம் எங்களுடைய ஹபீப் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அடிபிரலாமல் பின்பற்றக்கூடியவர் நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை வாழுவதற்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், இமாம் பெருமக்கள் வாழக்கூடிய வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், தாபிஈன்கள் வாழ்ந்த நல்ல வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யார் யாரெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்கிற பட்டத்தை பெற்றார்களோ, யார் யாரெல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கிற பட்டத்தை பெற்றார்களோ, அந்த பட்டத்திற்கு உரியவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ புரிந்து கொள்வாயாக. இந்த உலகத்திலும் எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. மறு உலகத்திலும் எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. மறு உலகத்திலும் எங்களை நீ பொருந்தி கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ், எதை கேட்க தவறினோமோ அதை அனைத்தையும் அறியக்கூடியவனாக நீ இருக்கின்றாய். யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. யா அல்லாஹ், நான் வாழும் காலமெல்லாம் நோய் இல்லாத வாழ்க்கை எங்களுக்கு நீ தருவாயாக. எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் சிஹத்தையும் எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கடைசி காலங்களில் எங்களின் பிள்ளைகள் முன்னே எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே. எங்களுடைய மனைவி மக்கள் முன்னே எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே யா ரப்பே. எங்களுடைய உற்றார் உறவினர்கள் முன்னே எங்களை நீ கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். சலாமத்தான முறையில் வாழ்ந்து சலாமத்தான முறையில் மரணிப்பதற்கு கிருபை செய்வாயாக. யாருடைய தயவும் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஆரோக்கியமான சிஹத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. அந்த ஆரோக்கியத்தை வைத்து உனக்கு பிடித்தமான நன்மக்களாக நாங்கள் வாழக்கூடிய நல்ல வாழ்க்கை எங்களுக்கு நீ ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய தரிசனத்தை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் குடும்பத்தோடு ஹஜ்ஜும் உம்ராவும் செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எல்லா சுன்னத்துகளையும் அடிபிரலாமல் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கனவுகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு மகிழ்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீ ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுடைய துஆக்களை உன்னுடைய ரஹ்மத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய கருணையின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. உன்னுடைய சக்தியின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய நீ எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய முஹப்பத்தின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நன்னாளின் பொருட்டால் எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. எதையெல்லாம் கேட்க தவறிவிட்டோமோ அனைத்தையும் ஹலாலான ஹாஜத்துகளையும் எங்களுக்கு நீ பரிபூர்ணமான முறையில் நிறைவேற்றி தருவாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மஹ் இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صلي وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கீழே சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜமாத்தார்கள் அனைவரும் நல்ல முறையில் உண்டு விட்டு செல்வதுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.